பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை இனிய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். போன மாசம் செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் திரைப்படம் வெளிவந்ததுன்னே சொல்லலாம். தளபதி ரசிகர்கள் கிட்ட போன மாசம் செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் திரைப்படம் திரைக்கு வந்ததுன்னே சொல்லலாம். ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குன இந்த திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட மிகவும் பிடித்த திரைப்படமா அந்த கோட் திரைப்படம் மாறுச்சுன்னே சொல்லலாம். இந்த கோட் திரைப்படம் வெங்கட் பிரபு அவங்களுடைய இயக்கத்துல, நடிகர் விஜய் அவங்களுடைய நடிப்புல, யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய மியூசிக்ல தான் இந்த படம் ரெடி ஆச்சுன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம 90s காலகட்ட ஹீரோக்கள்னு சொல்லப்படுற பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகா இவங்களும் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 80s காலகட்ட ஹீரோ மோகன் அவர்கள் இந்த திரைப்படத்துல ஒரு வில்லனா ஒரு ரோல் பண்றாங்கன்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோட் மூவி ஃபேன்ஸ் கிட்ட ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னே சொல்லலாம். 22 நாள்ல இந்த கோட் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 22 நாளைக்கு எவ்வளவு கலெக்ஷன் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா 428 கோடி. இந்த திரைப்படம் ஓவராலா வேர்ல்ட் வைடு ஃபுல்லா இந்த திரைப்படம் உடைய பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்னு சொல்லலாம். நடிகர் விஜய் அவர்களுடைய கரியர்ல இது இரண்டாவது திரைப்படம். 400 கோடி கிளப்ல சேர்ற இரண்டாவது திரைப்படம்னு சொல்லலாம். ஏற்கனவே தளபதி அவங்களுடைய நடிப்புல, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய டைரக்ஷன்ல, இசையமைப்பாளர் அனிருத் அவங்களுடைய மியூசிக்ல வெளிவந்த திரைப்படம் லியோ. இந்த மூவி 598 கோடி பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ஷன் வந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இரண்டாவது திரைப்படமா இந்த கோட் திரைப்படமும் இந்த 400 கோடி கிளப் அதுல இணைந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த கோட் திரைப்படத்துல ஏகப்பட்ட ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட் இருந்ததுன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்த சிவகார்த்திகேயன் போர்ஷனா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம தோனி அந்த ஸ்டேடியத்துல வர ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், சிஎஸ்கே உடைய ஏகப்பட்ட ரெஃபரன்ஸா இருக்கட்டும், தளபதி ப்ரீவியஸ் மூவியோடைய ரெஃபரன்ஸா இருக்கட்டும், உதாரணத்துக்கு ஸ்டேடியத்துல அந்த ஹலமித் அபிபு அந்த ஸ்டெப்பா இருக்கட்டும், ஏகப்பட்ட தளபதி அவர்களுடைய ரெஃபரன்ஸும் இருந்தது, தோனி அவருடைய ரெஃபரன்ஸும் இருந்தது. எண்டில் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய கேமியோ மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம். இதை பத்தி சிவகார்த்திகேயன் அவர்கள் மேடையில சொல்லும் பொழுது, போக்கிரி திரைப்படத்துக்கு நான் டிக்கெட் இல்லாம அலைஞ்சிருக்கேன், துப்பாக்கி திரைப்படத்துக்கு டிக்கெட்டை அந்த படத்தினோட அசோசியேட் டைரக்டர் தான் எனக்கு கொடுத்தாங்க. இதை பத்தி சிவகார்த்திகேயன் அவர்கள் மேடையில, போக்கிரி திரைப்படத்துக்கு நான் டிக்கெட் இல்லாம அலைஞ்சிருக்கேன், துப்பாக்கி திரைப்படத்துக்கு டிக்கெட் கொடுத்தது அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர், கோட் திரைப்படத்துல நான் கேமியோ பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அது நடிகர் விஜய் அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கோட் திரைப்படத்துல உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டர் கட்னு சொல்லி ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா வரும் அப்படின்னு கோட் திரைப்படத்தினுடைய டைரக்டர் வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்த்து இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.